தேவன் எப்போதும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், எனக்கு என்னது எனக்கு என்ன பண்ணலாம், என்னை எப்படி பாதுகாக்கலாம், என்னை எப்படி உயர்த்தலாம். நீங்க கூட நினைக்கிறது கிடையாதுங்க. அப்படி நாம் கூட நம்முடைய பிள்ளைகள் மீது அவ்வளவு கவனம் இல்ல. நாம் கூட நம்ம பிள்ளைங்க வந்து நம்முடைய பிள்ளைங்க மேல அவ்வளவு கேர் எடுக்கிறது கிடையாது. ஆனால் பைபிள்ல போடப்பட்டிருக்குது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய நினைவாக கர்த்தர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவருடைய எண்ணங்களில் முதன்மையான இடத்தில் இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். இந்த எண்ணம் இருந்தாலே போதும், இந்த பூமியில் நீங்க நல்லா இருப்பீங்க. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறதுக்கு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் என்ற நினைப்பு நமக்கு இல்ல. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். நீங்க ஆரோன் என்று சொன்னால் ஊழியக்கார குடும்பம் இல்லைங்களா? ஊழியக்கார குடும்பங்கள் கடவுள் வந்து ஊழியக்கார குடும்பம் நினைச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வந்து ஆரோன் சொன்ன ஊழியக்காரன், இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனை சேவிக்கிறவர்கள். பைபிள்ல போடப்பட்டது, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் ஆரோன் வீட்டார் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே இப்ப நம்ம இருக்கிற எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான்.